அருமையானவர்களே, இந்த நாட்களிலே விடுதலையை குறித்ததான அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டே வருகிறோம். விடுதலைக்காக நாம் ஜெபித்து இருக்கிறோம். இந்த நாளிலே நிறைவான ஒரு நாளாக இருப்பதினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தொடர்ந்து நாம் வளருவதற்கு உறுதுணையாக சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு குழந்தை பிறக்கும் என்றால் அந்த குழந்தை பிறந்த பின்பு ஒவ்வொரு நாளும் சரீரத்தில் வளர்ச்சி, அந்த வளர்ச்சி பார்த்து பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். முதல் முறை குழந்தை அப்படியே தவழ்வதை பார்த்த உடனே பெற்றோருக்கு இருக்கிற சந்தோஷம் அதிகமாக இருக்கும் இல்லையா? கொஞ்சம் அப்படியே எழுந்து கீழே விழுந்து திருப்பி எழுந்துச்சு அப்படி நிற்கிறத பார்க்கும் பொழுது பெற்றோருக்கு என்ன ஒரு ஆனந்தம். நடக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஆனந்தம், பேச ஆரம்பிக்கும் பொழுது தட்டு தடுமாறி ஒரு வார்த்தையை அப்பா அம்மா அத்தை அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்ல? அவன் பிள்ளைகளை வளர்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுகிற பெற்றோர் நாம் உண்டு. அதே போல அருமையானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாம் மறுபடி பிறந்த பின்பு நமக்கு ஒரு வளர்ச்சி வேண்டும். அந்த வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், அந்த வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு செடி வளர வேண்டும் என்றால் அது வளர்ந்து விருட்சமாக மாறி அது பூத்து காய்த்து கனி தர வேண்டும் என்றால் அருமையானவர்களே அதற்கு வளர்ச்சி தேவை. அது வளர வேண்டும் என்றால் காற்று அவசியம், அதுக்கு பிறகு வெயில் அவசியம், தண்ணீர் அவசியம். இது இல்லைன்னா அது வளராது. அப்போ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரம் வளர வேண்டும் என்றாலும் நமக்கு ஆகாரம் தேவை. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் வளர வேண்டும் என்றால் நமக்கு ஒரு 3 காரியம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதை உங்களோடு கூட சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். என்னோடு கூட அருமையானவர்களே, சங்கீதத்தின் புஸ்தகம் 19:7-11 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தால் ஆண்டவருடைய வேத வசனத்தை குறித்து, அந்த வசனம் எப்படிப்பட்டது, அது என்ன செய்யும் என்பதை குறித்து அழகாக சங்கீதக்காரன் சொல்லிவிட்டு 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை வேத புத்தகத்திலே ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய பாரம் இருந்தது. அதை தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார் என்றால், என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் என் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்தேன், ஆனால் அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள், தங்களுக்கு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சண்டே ஸ்கூல் பாடல் ஒன்று எனக்கு ஞாபகம் வருகிறது. வேதம் எனக்கு ஆகாரமாம் தினமும் ருசித்திடுவேன். வேதம் எனக்கு ஆகாரமாம் தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனாம் தினமும் ஜெபித்திடுவேன். வேதம் எனக்கு ஆகாரமாம் தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனாம் தினமும் ஜெபித்திடுவேன். இயேசுவின் சத்தம் கேட்பேன், கீழ்ப்படிந்து வாழ்ந்திடுவேன். இயேசுவோடு பேசிடுவேன், அவர் பேச மகிழ்ந்திடுவேன். இயேசுவோடு பேசிடுவேன், அவர் பேச மகிழ்ந்திடுவேன். வேதம் எனக்கு ஆகாரமாம் தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனாம் தினமும் ருசித்திடுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, என்ன அருமையான ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடல். அது நமக்கு ஆகாரம். நம் ஆகாரத்தை அனுதினமும் நம்ம உட்கொள்ள வேண்டியது அவசியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்றால் தினம்தோறும் வேதத்தை வாசிக்க வேண்டும். அந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே வேதத்துல முதல்ல நாம் முழிக்க வேண்டியது அவசியம்.
இந்த உலக சத்தத்தை கேட்பதற்கு முன்பதாக தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டியது அவசியம். இந்த உலக பிரகாரமான புத்தகத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியை கொடுத்தார்களோ அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் கனப்படுத்தி இருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வேதம் வாக்கு கொடுக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளானார்கள். பாருங்க, அந்த பெரோயா என்கிற ஒரு சிறிய பட்டணத்துல பவுலால் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அவர்கள் கேள்விப்படுகிறார்கள், கேட்கிறார்கள். அப்படி கேள்விப்பட்ட உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, காரியம் இப்படி இருக்கிறதா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ, வேத வார்த்தை இப்படி சொல்லுகிறதா, இதுவரைக்கும் அறியாமல் போய்விட்டோமே என்று சொல்லி தினம்தோறும் டெய்லி அதை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணுவதற்கு நமக்கு நேரம் இல்லை, ஏன் படிப்பதற்கே நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். உண்மை கிறிஸ்தவர் தினம்தோறும் வேதத்தை வாசித்து தியானம் பண்ண வேண்டும். முடிந்தால் ஒரு மனப்பாட வசனத்தை கூட நீங்கள் மனப்பாடம் பண்ணி கொள்ளலாம். அது இன்னும் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு உதவியாக இருக்கும். இரண்டாவது பாருங்க, நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு ஜெபம். ஜெபம் ரொம்ப அவசியம். இந்த பாடல் நம்ம பாடணும்ல, வேதம் எனக்கு ஆகாரமாம் தினமும் ருசித்திடுவேன், ஜெபம் செய்வது எனக்கு பலனாம். அப்ப நமக்கு ஒரு பலன் வர வேண்டும் என்ற ஆவிக்குரிய ஒரு பலன், சாத்தானை எதிர்ப்பதற்கும் எல்லாவற்றையும் எதிர்ப்பதற்கும் நமக்கு ஒரு பலன் வேண்டும் என்றால், அல்லது பாவத்தை விட்டு விலகி ஓடுவதற்கு ஒரு பலன் வேண்டும் என்றால், அந்த பலனை ஜெபத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தினந்தோறும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஜெபத்தை குறித்து நிறைய காரியங்கள் நம்ம பேசலாம். எதற்காக நம்ம ஜெபிக்கலாம்? நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, தேவைகளுக்காக, ஜனங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக, நாட்டை ஆளுகிறவர்களுக்காக, மக்களுக்காக, அன்றன்று நடைபெறுகிறதான சில காரியங்களுக்காக வாரத்தோடு கூட ஜெபிக்கலாம். ஜெபிப்பதற்கு ஏராளமான காரியம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கிற, நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபமாக மாற்றிக்கொள்வோம் என்றால் உண்மையாகவே அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இரண்டாவது, ஜெபம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர்வதற்கு நமக்கு உதவி செய்யும். வேதமும் வேத வசனமும் ஜெபமும் ஒரு ட்ரெயின் போகக்கூடிய ஒரு ட்ராக் மாதிரி, அது பேரலா போய்கொண்டே இருக்க வேண்டும். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட பேசுகிறோம். இந்த ரெண்டு கம்யூனிகேஷனும் இருக்க வேண்டியது அவசியம். ஆகவே அதை செய்யுங்க. மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் ஒரு நாளும் தனித்து விடப்பட்டு விடக்கூடாது. நாம் மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டியது அவசியம். யாரை சார்ந்து வாழணும்? ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து இசைந்து வாழ வேண்டியது அவசியம். ஃபெலோஷிப் வித் காட்ஸ் பீப்புள். ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட ஒரு ஐக்கியம் நமக்கு வேண்டும். அதற்காகத்தான் ஆலயத்துக்கு போகிறோம். ஆலயத்துக்கு போயிட்டு ஆண்டவர் ஆராதிச்சுட்டு யாரையும் மூஞ்ச கூட எட்டி பார்க்காம ஓடி போகிற அநேகர் உண்டு. இல்லை இல்லை, மற்ற விசுவாசிகளோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். எரிந்து கொண்டிருக்கிற நல்ல விறகு, காஞ்சு போன ஒரு விறகு இருக்குன்னு வைங்களேன், அந்த விறகு கூட ஒரு பச்சையான இன்னும் காயாத ஒரு விறகையும் நீங்கள் இணைத்து வைத்தால் அந்த காய்ந்து போகாத விறகும் தீப்பற்றி எரிவே ஆரம்பிக்கும். ஆனால் அந்த காயாத அந்த பச்சையான விறகை தனியாக வைத்து நீங்க எவ்வளவுதான் தீ மூட்டினாலும் அது எரியாது. இதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மற்ற எரிந்து கொண்டிருக்கிற மற்ற ஆவிக்குரிய பிள்ளைகளோடு கூட நாம் இணைக்கப்படும் பொழுது, ஐக்கியம் வைத்துக் கொள்ளும் பொழுது இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர முடியும். நாம் ஒருவேளை விழுந்து விட்டால் அவர்கள் நம்மை கை தூக்கி விடுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
ஆகவே அந்த ஐக்கியம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த மூன்று நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர முடியும். நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் புஷ்டியாக காணப்படுவான். பாவம் வரும் பொழுது பாவத்திற்கு விலகி ஓடுவதற்கு அந்த ஆவிக்குரிய மனிதனுக்கு பலன் கிடைக்கும். சாத்தான் வரும் பொழுது சாத்தானை எதிர்த்து நிற்பதற்கு அந்த ஆவிக்குரிய பலனை ஆண்டவர் தருவார். ஆகவே இந்த மூன்று காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில மறக்காதீங்க. வேத வாசிப்பு, ஜெபம், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம், இந்த மூன்றிலேயும் நீங்க கவனமாக இருந்து செயல்படுவீர்கள் என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாளுக்கு நாள் அது வளர்ச்சியின் பாதையிலே போகும். நீங்கள் மேலும் மேலும் அநேக கிருபைகளை பெற்று ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். ஏனென்றால் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அதை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த மூன்று காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தவறாமல் கடைபிடியுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வளர்ந்து பெருகி அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேத வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது என்ன ரிசல்ட், என்ன அவுட்கம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவர்கள் நற்குணசாலிகளாக மாறினார்கள். நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க உங்களுடைய இருதயத்துக்குள் ஆண்டவருடைய வார்த்தை போக 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 உங்க வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியேறி ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு இருதயமாக, ஆண்டவருக்கு ஏற்ற இருதயமாக அது மாறும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னத பலத்தை நீங்க பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் வைக்கும் பொழுது நீங்கள் விழுந்தாலும் அவர்கள் உங்களை தூக்கி விடுவார்கள். எரிகிற அந்த விறகோடு கூட சேர்ந்து கொள்ளும் பொழுது நாமும் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும், நாமும் எழும்பி பிரகாசிக்க முடியும். ஆகவே இந்த மூன்று காரியங்களே ஆண்டவரே நாங்கள் தவறாமல் அனுதினமும் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த நேரலை ஜெபத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த ஆண்டவரே தகப்பனே 20 நாட்கள், இன்றோடு கூட 21 நாட்கள் அப்பா ஆண்டவரே நாங்கள் அநேக காரியங்களுக்காக, விடுதலைக்காக ஜெபிக்கத்தக்கதாக, உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கும் ஆண்டவர் உதவி செய்தபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. தொடர்ந்து தகப்பனே இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதோடு இந்த ஜெபத்தை நாங்கள் முடித்து விடாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய இல்லத்துல எங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தகப்பனே நாங்கள் விடுதலைக்காக என்னென்ன காரியத்திற்காக ஜெபித்தோமோ அதற்காக தொடர்ந்து ஜெபிக்க ஆவியானவர் எங்களை நீர் ஆண்டவரே உந்தி தள்ளும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. வருகிற மாதத்துல 3 நாட்கள் ஆண்டவரே ஒரு மிஷனரி கன்வென்ஷன் நடத்தலாம் என்று சொல்லி நாங்கள் தீர்மானிக்கிறோம். ஆவியானுடைய சித்தத்தின்படியாக அதை வாய்க்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமுள்ள கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த ஊழியத்துல இந்த 21 நாட்களும் இணைந்து செயல்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நாங்கள் இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்தபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காஸ்பல் ஸ்பார்க் ஊழியத்தின் எல்லா ஊழியர்களையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் ஆசீர்வதித்து என்னும் எடுத்து பயன்படுத்துவீராக. தந்த எல்லா வசதிகள் வாய்ப்புகளுக்காக உமக்கு நன்றி. தந்த நல்ல கால சூழ்நிலைகளுக்காக உமக்கு நன்றி. தந்த நல்ல ஆவிக்குரிய நண்பர்களுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் இணைந்து ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.